எல்லாரும் எப்படி இருக்கு, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்டு என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு ஊருக்கு போகிறோம். ஸோ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 days நான் வீடியோஸ் போடல. அது வந்துட்டு ஒரு வேறு ரீசன்ஸ். ஸோ வியூஸ் அது மேட்ரு, அதுக்கு வந்துட்டு இமெயில்ஸ்லாம் அடித்து எல்லாம் பண்ணி இப்போது அந்த வியூஸ் போகாததுக்கெல்லாம் கொஞ்சம் வியூஸ் ஏறிக்கிட்டு இருக்குது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏற்கனவே வியூஸ் போயிட்டு இருந்ததெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு ரீச்சில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு என்கேஜிங் ஃபேக்டரோட என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு கிறிஸ்மஸ் வீக்கெண்ட் லீவுக்கு போகிறேன். ஆனால் போகிறது வந்து வீட்டுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு விலாகாக ஒவ்வொரு செக்ஷனாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்மஸ் வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய சீக்வன்ஸ் நடக்கும். குடில் பார்க்க போகிறதும்பாங்க, அப்புறம் நிறைய இருக்குது. ஸோ சம்திங் எல்ஸ். பட் ஆனால் நான் வந்துட்டு அதெல்லாம் உங்களுக்காக நான் வந்துட்டு விலாக்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு கிறிஸ்மஸ் வீக்கெண்ட்ஸில் ஃபஸ்ட் டே விலாக். ஏன் அப்படின்னா, ஊருக்கு போகிறது வந்துட்டு வீட்டுக்கு தெரியாது, வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ வீட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிற எக்ஸைட்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முக்கியமாக என்னோடய சிஸ்டர் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, நீ எப்போ வருவ. ஆனால் அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, காலேஜில் இருந்து என்னை பைக்கில் கூப்பிட்டு வர்றதுக்கு, அவங்க ஹாஸ்டலில் இருக்காங்க, அங்கேருந்து எங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நான் வீட்டுக்கு போகணும். நாளைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு போகிறோம். ஸோ இன்னைக்கு கிளம்புறோம் நைட்டு. நாளைக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன நடக்குது அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்காக விலாகில் சொல்கிறேன். ஹே கைஸ், பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளம்பியாச்சு. அண்ட் பேக்ஸ் ஸோ கேரி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அண்டு போயிட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு நான் வந்துட்டு உங்களுக்காக வீடியோஸை போட்டேன். வேக மாட்டிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே நீ வீட்டுக்கு போக வேண்டியதான். நேராக இப்போ எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா, சென்னை மெட்ரோ அசோக் பில்லர் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போகிறேன். அங்கே போயிட்டு அங்கேருந்து டேரெக்டாக எக்மோர். ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போகிறேன்னா யா வாவ், நம்ம 3:30க்கே வந்துட்டோம். பட் ட்ரெயின் நம்ம தான் ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்குள்ளே அடி எடுத்து வைக்கின்ற காரணத்தினால வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. பார்த்தாங்கன்னா கண்ட மேனிக்கு திட்டுவாங்க, யாரா நீ உக்கால ஒளியே அப்படின்னு. ஸோ அந்த சைடில் இங்கே நிறைய பேர் இருக்கிறனால பாத்ரூம் இப்படி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. தான் பாத்ரூம். இங்கே வேணால் பேக் வைக்கலாம், படுக்கலாம், தூங்கலாம், ஃபேன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதான் என் பேக். தரன் 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 ஓட வெள்ளம் ஓட. ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரில, போரிங்காக இருக்குது. அப்படியே வந்தாச்சு. உள்ள எல்லோரும் அப்படியே சீட்டெல்லாம் அரேஞ்ச் ஆகிட்டாங்க. நாமளும் இப்போ அப்படியே அரேஞ்ச் ஆகி உட்காந்துருக்கோம். இங்கே வெளியில் உள்ள எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த கௌசிக் கொண்டான்.
டேய் இந்தாங்க பாருங்க. என்னத்த அழகா இருந்த பிளேஸ்ல வந்து திடீர்னு ஒரு ட்ரெயின் பூகம்பம் வந்துச்சு. ஸோ ஓகே அதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்த டைமில் வந்துட்டு ரொம்ப பசிக்குது. மத்தியானம் சாப்பிடல, நைட்டு சாப்பிடல. வாங்கி வச்சிருக்கேன். பட் ஆனா சாப்பிட முடியல. தட் மீன்ஸ் இதுக்கு காரணம் என்ன? அவ்ளோ கூட்டம் ட்ரெயின்ல. ஸோ அப்படியே வந்துட்டு மூவ் ஆன் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். போலாம். இன்னும் ஒரு 8 மணிக்குள்ள நம்ம வந்துட்டு வீட்ல ரீச் ஆயிடுவோம். ஸோ கடைசியா வந்து வீட்ல ரீச் ஆயாச்சு. பட் நான் வந்துட்டு வீடியோ எடுக்க நெனச்சேன். வீட்ல வந்துட்டு அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு. பட் எனக்கு வீட்டுக்கு உள்ள அங்கே வந்த உடனே வந்துட்டு ஃபோன்லாம் ஞாபகம் இல்லை. அம்மா தான் ஞாபகம் இருந்தாங்க. ஸோ அதனால் போயிட்டு நேராக வந்துட்டேன். ஏன்னா நான் சொல்லலை, நான் வந்துட்டு நாளைக்கு வரப்போகிறேன் அப்படின்னு நான் சொல்லலை. லேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். 2 நாள் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதெல்லாம் தாண்டி 1 வீக்கு கூட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க ஃபீல் ஆகிட்டாங்க ஏன் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே அப்படின்னு காலங்காத்தால வந்து என்ட்ரி கொடுக்குறேன். வரமாட்டேன்னு வந்திருக்கேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கேவலமான ரியாக்ஷன் வந்தாங்க. பரவாயில்ல, ஜாலியாக தான் இருக்குது. அண்ட் யா இன்னைக்கு வந்துட்டு ஓகே நல்லாயிருக்கு. பட் உங்களுக்கு இந்த ஒரு vlog செஷனில் ஒன்று காமிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் வந்துட்டு என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. சின்ன வயசில் இறந்துட்டார். ஸோ மறக்க முடியாத ஒரு நினைவு. அதனால தான் அவருக்காக இந்த ஒரு A3 சைஸில் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் மாட்டியிருக்கேன். மிஸ் பண்ணுறேன். இது எங்கள் தாத்தா. அண்ட் மற்றபடி வந்துட்டு இங்கே அவ்வளோதான். ஸோ ஸ்பாட் வியூவில் வந்துட்டு எனக்கு இதுதான் எங்கள் மெமரிஸ். பட் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அப்புறமா சொல்லலாமா என்ன நினைக்கிறேன். ஏன்னா அவர் இறந்த ஸ்பாட் வந்துட்டு காமிச்சிக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் அங்கே நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. பக்கத்தில் வேலை நடக்குது, அதான் சவுண்டாக இருக்கும். ஸோ அதனால் காமிக்கலை. என்ன ஆச்சுன்னா, உடம்பு சரியில்லாமல் வந்துட்டு எல்லாம் நான் என்ன பண்ணுவோம், அங்கே எங்கே சுற்றிக்கிட்டு எங்கேயாவது போய் செத்துரும். இல்லை வீட்லேயே அந்த கட்டி போட்ட இடத்துலேயே கிடந்துட்டு செத்துரும். பட் ஆனால் இவர் எப்படின்னா, கொஞ்சம் உடம்பு முடியாமல் வேலை நடக்க சொன்னேன்ல. ஸோ உடம்பு முடியாமல் வந்துட்டு அங்கே இங்கே சுற்றிட்டு அவன் இங்கே படுத்திருந்த இடம், இந்த இடம், இங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே எல்லா இடத்தையும் அவன் பார்த்துட்டான். கட்டில் முதற்கொண்டு பார்த்து எடுத்துட்டு அவன் அங்கே அப்படியே வாசப்படிலே உட்காந்து இறந்துருக்கான். ஸோ எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா, நான் வந்துட்டு அவனை கடைசி வரைக்கும் பார்க்க முடியலையே அப்படிங்கிறது. அவனை வந்துட்டு பார்க்கணும்னு நினச்சி வரலான்ட்டு இருந்தபோது வர முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இறந்துட்டான்னு ஒரு நியூஸ் வருது. ஃபேமிலி குடும்பமே அழுதும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. ஸோ அதை தான் ஏதாச்சும் மாட்டி விட்டுருக்கேன். எல்லாம் என்ன பண்ணுறது.